வெல்கம் பேக் டு டாக்டர் எஸ்ஐபி. இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் வந்துங்க, ஒன் ஆஃப் த வியூவர்ஸ் நம்மகிட்ட கமெண்டில் கேட்டிருந்ததுங்க, டாடா ஸ்மால் கேப் அண்ட் மோத்திலால் ஸ்மால் கேப் ஃபண்டோட ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸ். அதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது ரெண்டுத்துக்கும் சைட் பை சைடு நம்ம ஃபஸ்ட்டு செக்டர் அலோகேஷனை வந்து கம்பேர் பண்ணிக்கிறோம். ஹோல்டிங்ஸில் இருக்கிற டாப் 10 ஸ்டாக்ஸ்லாம் வந்து ஃபண்ட் மேனேஜர் டிஸ்கிரிப்ஷனில் அவங்க சூஸ் பண்ணுறது, எந்த செக்டர் அவங்க சூஸ் பண்ணுறாங்கன்றது ஓரளவுக்கு நம்ம ஐடியாவுக்காக கம்பேர் பண்ணிக்கிறோம் சைட் பை சைடு. டாடா ஸ்மால் கேப் ஃபண்டில் பார்த்தீங்கன்னா டாப் 10 ஹோல்டிங்ஸ் செக்டர் அலோகேஷன் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் கூட்ஸுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி. அடுத்தது கெமிக்கல்ஸ். கேபிட்டல் கூட்ஸுக்கு 15.73%, கெமிக்கல்ஸ்க்கு வந்து 12.91%, ஹெல்த் கேருக்கு 10.59%, சர்வீசஸ்க்கு 9.75%, ஃபினான்ஷியல் சர்வீசஸ்க்கு 9.14%. அதுக்கப்புறம் கன்சியூமர் சர்வீசஸ், ஆட்டோமொபைல் அண்ட் ஆட்டோ காம்பனன்ட்ஸ், எஃப்எம்சிஜி, கன்சியூமர் டியூரபிள்ஸ். அடுத்தது மோத்திலால் ஆஸ்வால் ஸ்மால் கேப் ஃபண்டில் பார்த்தோம்னா கேபிட்டல் கூட்ஸ் தான் அகைன் இந்த ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டிங்க. ஃபஸ்ட்டு அலோகேஷன் அசட் நியர்லி 19.95%, நியர்லி 20% கிட்ட வருது. அடுத்தது கன்சியூமர் டியூரபிள்ஸ் வந்து 12.27%, தேர்ட் பொசிஷனில் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் 10.59%, ஹெல்த் கேர் வந்து 10.45%, அப்புறம் கன்சியூமர் சர்வீசஸ், கெமிக்கல்ஸ், ஆட்டோமொபைல் அண்ட் ஆட்டோ காம்பனன்ட்ஸ் 5.51%, எஃப்எம்சிஜி, அப்புறம் ஐடி. டாடா ஸ்மால் கேப் ஃபண்டோட அசட் அலோகேஷன் பார்த்தோம்னா ஈக்விட்டியில் நியர்லி 92%, 92.9% வச்சுருக்காங்க. அப்புறம் கேஷாக வந்து 6.96% வச்சுருக்காங்க. இதே மோத்திலால் ஆஸ்வால் ஸ்மால் கேப்பில் பார்த்தோம்னா ஈக்விட்டி 90%, இவங்க வந்து கேஷாக வந்து 3.9%. மார்க்கெட் டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்தோம்னா இது வந்து ஸ்மால் கேப் ஃபண்டு. ஸ்மால் கேப்பில் டாடா ஸ்மால் கேப் ஃபண்டு வந்து 84% வச்சுருக்காங்க. அப்புறம் மிட் கேப்பில் மீது இருக்க ரிமைனிங் இருக்குது 8.75%. வேறு மோத்திலால் ஸ்மால் கேப் ஃபண்டில் பார்த்தோம்னா ஸ்மால் கேப்பில் 74%, மிட் கேப்பில் 10.26%, லார்ஜ் கேப்பில் ஒரு 6.37% வச்சுருக்காங்க. ரிஸ்க் மெஷர்ஸ் நம்ம பார்த்தோம்னா டாடா ஸ்மால் கேப் ஃபண்டுக்கு ஷார்ப் ரேஷியோ 0.82, இது வந்து ஹையர் த பெட்டருங்க. அப்புறம் வந்து ஆல்ஃபா வந்து 5.48%, பீட்டா 0.73%, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து 16.28, சார்டினோ ரேஷியோ வந்து 1.3. இதெல்லாம் வந்து நம்ம ரிஸ்க் மெஷர்ஸ் மோத்திலால் ஸ்மால் கேப்பில் பார்க்க முடியாது, ஏன்னா அது வந்து அந்த ஃபண்டு 3 years கம்ப்ளீட் பண்ணலை. ஸ்டாண்டர்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஆஸ் ஆன் டேட் 31st March 2025 நம்ம பார்த்தோம்னா டாடா ஸ்மால் கேப் ஃபண்டோட 1 year ரிட்டர்ன், 3 year ரிட்டர்ன், 5 year ரிட்டர்ன் நம்மளால் பார்க்க முடியுது. இதே வந்து மோத்திலால் ஆஸ்வால்டு வந்து நம்ம வந்து 1 year ரிட்டர்ன் மட்டும் தான் இப்போ பார்க்க முடியும். இட்ஸ் கம்பேரிட்டிவ்லியா நியூவர் ஃபண்டு. இப்போ நம்ம இது ரெண்டுத்துக்கு கம்பேர் பண்ணுறதுக்கு 1 year ரிட்டர்ன் இருக்குது. 1 year ரிட்டர்னில் டாடா ஸ்மால் கேப் வந்து 11.84%, வேற மோத்திலால் ஆஸ்வால் பார்த்தோம்னா 19.46%. 1 year இதில் இட் ஹஸ் வெரி வெல் பீட்டன் த டாடா ஸ்மால் கேப் ஃபண்டு. வேற பெஞ்ச் மார்க் பார்த்தீங்கன்னா 6.02% கொடுத்துருக்கு. கேட்டகரி ஆவரேஜஸ் 7.77% கொடுத்துருக்கு. டாடா ஸ்மால் கேப் பார்த்தீங்கன்னா கம்பேர்ட் டு கேட்டகரி பெட்டராக தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. மோத்திலால் ஆஸ்வாலும் பார்த்தீங்கன்னாலும் கேட்டகரி ஆவரேஜ் கம்பேர் பண்ணும்போது நல்ல பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ் இங்கே தெரியுது. நல்ல ஒரு ஆல்ஃபாவும் இருக்குது. அடுத்தது 3 year, 5 year, 7 years. நம்ம வந்து பொதுவாக வந்து என்னோட ரெக்கமெண்டேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லை என்னோட ஒப்பீனியன் கேட்டோம்னா, ஜென்ரலாக ஒரு ஃபண்டை நம்ம சூஸ் பண்ணும்போது மினிமம் 3 year ட்ராக் ரெக்கார்ட் இருக்கணும். லாங்கர் த ஃபண்டு ட்ராக் ரெக்கார்டு வந்து பெட்டருங்க. 3, 5, 7 and 10 years ட்ராக் ரெக்கார்டு உள்ள ஃபண்டுன்னா கம்பேர் பண்ணுறதுக்கு பெட்டரு. ரோலிங் ரிட்டர்ன்ஸ் நமக்கு பார்க்க முடியும். ப்ளஸ் அதோட கன்சிஸ்டன்சி ஆஃப் த ஃபண்டு நமக்கு தெரியும். வேறு இப்போ மோத்திலால் ஸ்மால் கேப் ஃபண்டுக்கு பார்த்தோம்னா 1 year ரிட்டர்ன் தான் நமக்கு இருக்குது. ஸோ நமக்கு வந்து ஹிஸ்டாரிக்கலாக தெரியல. இதை வச்சு நம்ம வந்து அண்டர் பர்ஃபார்மிங் பண்ணோம், இல்லை இதோட பர்ஃபார்மன்ஸ் சரி இருக்காதுன்னு ஒரு டிசிஷன் வர முடியாது. பாஸ்ட் ரெக்கார்ட் நமக்கு தெரியல, அது ஒன்று தான் வந்து நெகட்டிவ் பாயிண்ட். வேறு டாடா ஸ்மால் கேப்புக்கு பார்த்தீங்கன்னா நியர்லி 5 yearsக்கான ட்ராக் ரெக்கார்ட் இருக்குது. 3 yearsல நம்ம பார்த்தோம்னா இந்த ஃபண்ட் வந்து 21% கொடுத்துருக்கு. பெஞ்ச் மார்க் 17.8%. ஸோ பெஞ்ச் மார்க்கை பீட் பண்ணியிருக்கு. கேட்டகரியை 16.9% கொடுத்துருக்கும்போது கேட்டகரியும் பீட் பண்ணியிருக்கு. அப்போ 3 yearsலையும் நல்ல ஒரு ஸ்கோரிங்கில் இருக்குது. 5 years ட்ராக் ரெக்கார்டில் பார்க்கும்போது இந்த ஃபண்டு 36% கொடுத்துருக்கு. பெஞ்ச் மார்க்கு 37% கொடுத்துருக்கு, 37.5% கொடுத்துருக்கு. ஸோ 5 yearsல பெஞ்ச் மார்க்கை பீட் பண்ணலை. கேட்டகரி ஆவரேஜ் வந்து 35% கொடுத்துருக்கு. அப்போ கேட்டகரியை பீட் பண்ணியிருக்கு. ஸோ நம்ம வந்து பெஞ்ச் மார்க்கை பீட் பண்ணலான்றது கிடையாது. இன்னும் லாங்கர் டெட்டர் நம்ம நிறைய ஃபண்ட்ஸ் பார்த்துருக்கோம். லாங்கர் பீரியட் ஆஃப் டைமில் வந்து வெரி வெல் இட் கேன் டூ வெல். ஸோ அது வந்து நம்ம வந்து இயர் ஆன் இயர் நம்ம மானிட்டர் பண்ணிட்டு வரணும். சேம் கோஸ் வித் மோத்திலால் ஆஸ்வால். இப்போ ஃபஸ்ட் இயர் ட்ராக் ரெக்கார்ட் பார்த்தாச்சு. தோஸ் ஹூ இன்வெஸ்டட் அதை வந்து கண்டினியூ பண்ணிட்டு இருங்க. இயர் அண்ட் இயர் நம்ம வந்து மானிட்டர் பண்ணணும் கம்பேர்ட் டு பெஞ்ச் மார்க் அண்ட் கேட்டகரி ஆவரேஜ். ஒருவேளை ஃபியூச்சரில் நமக்கு அண்டர் பர்ஃபார்மிங் பண்ணதுன்னா அதை ட்ராக் பண்ணி நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அடுத்தது மார்க்கெட் கேப்சர் ரேஷியோ. இப்போ டாடா ஸ்மால் கேப்புக்கு மார்க்கெட் கேப்சர் ரேஷியோ பார்க்க முடியும். இதில் 2 இருக்குங்க, அப் மார்க்கெட் கேப்சர் ரேஷியோ, டவுன் மார்க்கெட் கேப்சர் ரேஷியோ. அது அப் மார்க்கெட் கேப்சர் ரேஷியோனா
100%க்கு மேலே இருந்தால் பெட்டர். இந்த ஃபண்டு வந்து 81% தான் இருக்குது. டவுன் மார்க்கெட் கேப்சர் ரேஷியோக்கு வந்து 100% கீழே இருக்கணும், அது வந்து 61%. ஸோ டவுன் மார்க்கெட் கேப்சர் ரேஷியோவில் நல்ல ஒரு ஸ்கோர். ஸோ டோட்டலாக இது ரெண்டுத்துக்கும் பண்ணுறது டோட்டல் கேப்சர் ரேஷியோன்னு பார்த்தோம்னா 1 மேலே இருக்கணும், 1.34 இருக்குது. வேற மோத்திலால் ஸ்மால் கேப் வந்து நியர்லி வந்து நியூ ஃபண்ட்னால நம்ம அதுக்கான ஸ்கோர் நம்ம இதில் பார்க்க முடியாது. அடுத்தது குவார்டைல் ரேங்கிங் நம்ம பார்த்தோம்னா சைட் பை சைடு மோத்திலால் ஆஸ்வாலும் டாடா ஸ்மால் கேப்பும் சைட் பை சைட் கம்பேரிசன் பண்ணியாச்சு. ஸோ இது லாஸ்ட்டு 1 இயர் ட்ராக் ரெக்கார்டில் நம்ம பார்க்கும்போது ஸ்டார்ட் பண்ண ஃபண்டில் வந்து டாப் குவார்ட்டரில் இருந்தது. அடுத்தது வந்து பாட்டம் குவார்ட்டரில் வந்திருக்கு மோத்திலால் ஆஸ்வால் ஸ்மால் கேப் ஃபண்டு. சின்ஸ் நம்ம 2025 ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தோம்னா இப்போ ஆஸ் ஆன் டேட் வந்து பார்த்திங்கன்னா பாட்டமில் இருக்குது. லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது டாப் குவார்ட்டரில் இருந்திருக்கு. வேற டாடா ஸ்மால் கேப் பார்த்தோம்னா லாஸ்ட் இயர் அது டாப் குவார்ட்டரில் இருந்தது, இப்போ வந்து லோவர் மிடில் இருக்குது. இது 2019 ட்ராக் ரெக்கார்ட் பார்க்கும்போது அப்பர் மிடில் இருந்திருக்கு. அடுத்தது 2020 லோவர் மிடில் போயிருக்கு. 2021 வந்து அப்பர் மிடில் வந்திருக்கு. 2022 வந்து டாப்பில் இருந்திருக்கு. 2023 பாட்டம் போயிட்டு அகைன் 2024 டாப் வந்திருக்கு. ஸோ இது வந்து கன்சிஸ்டன்சி இருக்குது, பெட்டர் ஃபண்டு தான். அதுக்கு அடுத்தது எஸ்ஐபி ரிட்டர்ன்ஸ் என்ன கொடுத்துருக்கு அப்படின்னு பார்க்கும்போது மோத்திலால் ஆஸ்வால் ஆப்வியஸ்லி நமக்கு வந்து 1 இயர் இருந்ததுனால பார்க்க முடியல. இதில் வந்து 3 இயர்ஸ் 5 இயர்ஸ் 10 இயர்ஸ்க்கான ரிட்டர்ன்ஸ் நம்ம செக் பண்ணும்போது டாடா ஸ்மால் கேப்புக்கு 5 இயர்ஸ் வரைக்கும் ட்ராக் ரெக்கார்ட் இருக்குது. ஸோ ஒருத்தர் வந்து டாடா ஸ்மால் கேப் ஃபண்டில் 10,000 rupees எஸ்ஐபி மந்த் அண்ட் மந்த் பண்ணியிருந்தாங்கன்னா 3 இயர்ஸில் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அமௌண்ட் வந்து 3,60,000. அதோட கரண்ட் வேல்யூ வந்து 4,42,000. இதே 5 இயர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க இன்வெஸ்டர் அமௌண்ட் 6 lakhs, கரண்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 10,27,000. இதே பெஞ்ச் மார்க் இண்டெக்ஸ் அதாவது நிஃப்டி ஸ்மால் கேப் 250 TRIயில் வந்து 9,82,000 தான். ஸோ இந்த ஃபண்டு வந்து பாசிவ் ஃபண்டை கம்பேர் பண்ணும்போது இந்த ஆக்டிவ் ஃபண்ட் வந்து ஜென்ரேட்டட் அண்ட் ஆல்ஃபா நம்ம இந்த கார்பஸோட டிஃப்ரென்ஸ் இங்கே நல்லா பார்க்க முடியுது. அதாவது கேட்டகரி ஆவரேஜாக நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட இண்டெக்ஸ் வந்து நல்லாவே பீட் பண்ணியிருக்கு. 9,94,000 நியர்லி 10 lakhs வந்து கேட்டகரி ஆவரேஜே கொடுத்துருக்கு ஃபார் த 5 year பீரியட். இதோட இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. உங்களோட ஒப்பீனியன்ஸை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. வேறு ஏதாவது ஃபண்டு வந்து ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸ் பண்ணணும்னாலும் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் வந்து திரும்ப உங்களை ரீச் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாப்பி இன்வெஸ்டிங். Mutual fund investments are subject to market risks. Read all scheme related documents carefully.